பதில் வாங்கிக்கிறார் திரு நாகராஜ். இங்க அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களினுடைய பணிகளையே காங்கிரஸ் மறைக்கிறது அப்படின்னு எந்த அடிப்படையில குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்க திரு சரவணனுடைய குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்லலாம். சரவணன் என்ன குற்றச்சாட்டை வச்சாருன்னு தெரியல. திரும்ப திரும்ப சிதைக்கிறது, அமுத்துகிறது, தூக்குகிறது, இதைத்தான் சொன்னாரா வெளிய உதாரணத்தோடு சொன்னாரா? எவ்வளவு மாற்றங்களை கொடுத்திருக்கிறோம். சமூக நீதி கொடுத்து அவர் பேசினாரு. வேங்கவையில் என்னாச்சுங்க உங்க சமூக நீதி? நாங்க போட்ட பிச்சைனார உங்களுடைய அமைப்பு செயலாளர் பட்டதாரிகளுக்கு நான் கொடுத்து ஓசி பஸ் தானே. நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க பேச போயிட்டு இருந்த ஓசி பஸ் அப்படின்னு மக்களை கிண்டல் பண்ணீங்களே சார். சிறுநீர் கட்சிங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவன் மேல சிறுநீர் கட்சிங்க, அதுதான் பாஜகவுடைய சமூக நீதி. எத்தனை பேர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒரே தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தண்ணீர் குடிச்சா போய் மாங்காய் பறிச்சா கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாஜக குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க, அமைதியா இருந்தாரு அவர் பேசிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ வேங்கவயலுக்கு அப்புறம் பல்லவரம் எம்எல்ஏ திரு அவருடைய திரு கருணாநிதி அவர்கள் வீட்டுடைய ஒரு பெண், தலித் பெண் எப்படி அவமானப்படுத்தப்பட்டார், தீயால் சுடப்பட்டார், கத்தியால் அறுக்கப்பட்டார். இதுதான் சமூக நீதியும் காக்கிறதா? ஒரு 13 கட்சியை கூட்டணி கட்சி வச்சுக்கிட்டு பணத்தையும் பாட்டலையும் பிரியாணியை கொடுத்துக்கிட்டு அரசியலமைப்பு சட்டத்தையே படு கேவலமாக மாற்றி ஒரு ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக மாற்றி காங்கிரஸ் தேசிய குடும்ப கட்சின்னா திமுக மாநில குடும்ப கட்சி. இவங்க மாநில சுயாட்சி பேசுறாங்க. சாராயம் வித்து நடக்கின்ற ஒரு ஆட்சி, இங்க கள்ளச்சாராயம் வித்து நடத்துகின்ற ஒரு ஆட்சி. இத்தனை பேசுறாங்களே கள்ளக்குறிச்சி அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்தது அப்படின்னா என்னன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. கள்ளச்சாராயம் விட்டு ஆட்சியை நடத்தும் அரசு அப்படின்னா நீங்க அந்த வார்த்தைக்கு நீங்க தான் முழு பொறுப்பு. நீங்க தான் முழு பொறுப்பு. பாண்டிச்சேரியில எப்படி நடத்துறீங்க? நீங்க தான் முழு பொறுப்பு. பாண்டிச்சேரியில எப்படி நடத்துறீங்க சொல்றீங்களா? நான் தான் பொறுப்பு. let me complete. நான் சொல்ற வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு. இல்ல நீங்க திரு நாகராஜ் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் நீங்க தான் பொறுப்புங்கிறதுனால எது வேண்டுமானாலும் பேச முடியாது இல்லையா? இப்ப உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? கல்வராயன் மலைக்கு போய் பாருங்கன்னு முதல்வருக்கு சொல்லுச்சு. எந்த உயர்நீதிமன்றம் சொல்லுச்சு? இவங்க எந்த சமூக நீதி குறித்து பேசுறாங்களோ அந்த பட்டியலின மக்கள், அந்த பழங்குடி மக்கள் அங்க சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். சரி, கள்ளக்குறிச்சி விவகாரம் உயர்நீதிமன்றம் சொல்லுது, இதை நீங்க சிபிஐக்கு மாத்துங்க. ஏன் மாத்த மாட்டேங்கிறீங்க? கள்ளச்சாராயம் விட்டதியா? நீங்க மறுபடியும் நீங்க அதை சொல்றீங்க திரு நாகராஜ். அரசு கள்ளச்சாராயம் இருக்குது அப்படின்னு சொல்ற அந்த டேர்மே முதல்ல சரியா? சார், சந்து கடைகள் எத்தனை இருக்கிறது? எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமாக சாராயம் விற்கப்படுகிறது? எத்தனை இடத்துல 10 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கப்படுகிறது? அந்த பணம் யாருக்கு சென்று சேருகிறது? இதெல்லாம் வரலாறு தான் சார். நான் சொல்ற புதுசா சொல்லியே எல்லாரும் சொல்றது தானே, உண்மை நடக்கிற விஷயத்தை நான் பேசுறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி அருகதை இருக்கிறது? எந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க காப்பாத்துனீங்க? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கிட்டீங்களா? இல்ல நீட் குறித்து நீங்க கொண்டு வந்ததான நீட்டு? நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு மக்களை தூண்டி விடுறீங்க உங்களுடைய பிரிவினைக்கா. அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய மாநில உரிமைகள் என்பதற்காக நாங்க குரல் கொடுக்கிறோம், மாநில கட்சியா நாங்க குரல் கொடுக்கிறோம், அது அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒன்று அப்படின்றாரு சரவணன். சரி, இதெல்லாம் சார் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமோ. 60 ஆண்டு காலமா நீங்க ஹிந்தி எதிர்த்தீங்க. இன்னைக்கு ஹிந்திங்கிறது ஒரு மொழியாக விட்டது, ஒரு மிகச்சிறந்த மொழியாக, தொழிலை விரிவுபடுத்துகின்ற மொழியாக, வளர்ச்சிக்கான மொழியாக இருக்கிறது. அதை ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய சென்னையில கார்பரேஷன் ஸ்கூல்ல பிரெஞ்சு சொல்லி கொடுப்பீங்க. ஹிந்தி கத்துக்கிறதுக்கு யாருமே தடை சொல்லவே இல்லையே சார். ஹிந்தி நீங்க பிரெஞ்சு கத்துக்கிற மாதிரி ஹிந்தி கத்துக்கிறதுக்கு தடை எங்கேயாவது இருக்கா? தெளிவா சொன்னாங்க. ஹிந்தி பேசினா, ஹிந்தி படிச்சா கேவலமாக பார்க்கின்ற நாடாக தமிழகத்தை மாற்றி இருக்கிறது திராவிட கட்சி. அதான் சொல்றேன் நான். ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தைகள். நான் சொல்றேன், நான் குஜராத்ல 5 வருஷம் இருந்திருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில இருந்து ஹிந்தி படிக்க நான் பட்ட கஷ்டம், பேச நான் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். நான் போய் உட்கார்ந்து அங்க தொழில் செய்ய முடிந்தது. இந்த நிலைமையை கூட மாற்றக்கூடிய தகுதியற்றவர்கள் இவங்க நடத்துற ஸ்கூல்ல, திராவிட கட்சியில் நடத்துற இவங்களுடைய குடும்ப கட்சி நடத்துகின்ற பள்ளிகள் அத்தனையிலையும் ஹிந்தி சொல்லி தராங்க. சிபிஎஸ் சிலபஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க குடும்பத்தை எல்லாருக்கும் ஹிந்தி பேச தெரியும். நீங்க திமுக ஹிந்திக்கு எதிரான கட்சிங்கிறீங்க, அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி சொல்லி தராங்கிறீங்க. ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துரும் சார். அவங்க சொல்லி தராங்க சார், மக்களை படிக்க விட மாட்டேங்கிறாங்களா? அதான பிரச்சனை. யாருக்கு சொல்லி தராங்க? படிக்கிறவங்க யாரு? படிக்கிற மாணவர்கள், படிக்கிறவங்க யாரு? பள்ளிகளில் படிக்கின்ற அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்னைக்கு அந்த மொழியை கற்றுக்கொள்ள முடியுமா? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டீர்களா? சரி, மத்திய அரசின் அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த பள்ளிகள்ல மாணவர்கள் தமிழ் படிக்க முடியுமா?
சார் நீங்க விரும்புற பாடத்தை எடுத்து படிக்கலாம் சார். லாங்குவேஜ்ல தமிழ் படிக்க முடியுமா? நவோதய பள்ளிகள்ல இன்னைக்கு வந்து கேரளாவில் இருக்கு, பாண்டிச்சேரியில் இருக்கு, கர்நாடகா. ஒரு மாணவனுக்கு 80,000 ரூபாய் கிராம பாடத்துக்கு இருக்குது. அந்த பள்ளிகளை இவர்கள் கொடுத்திருக்கிறார்களா? அந்த பள்ளிகளை கேட்ட கேள்வி ரொம்ப கவனமா தவிர்த்துட்டீங்க. நீங்க அரசு பள்ளியில பயிற்றுவிக்கப்படுகிறதான்னு கேட்டீங்க. நான் மத்திய அரசின் அரசு பள்ளிகள்ல தமிழ் பயிற்றுவிக்கப்படுகிறதான்னு கேட்கிறேன் சார். புதிய தேசிய கல்விக் கொள்கையில நீங்க விருப்ப பாடத்தை எடுத்து படிக்கலாம் சார். அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. அதான் தேசிய கல்வி. தமிழுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் உங்கள் விரும்புகிற மொழியை நீங்க எடுத்து படிக்கலாம். அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னைக்கு அருமையான ஆர்டிகல் கொடுத்திருக்காரு தம்முடைய பாலகுருசாமி, படிச்சு பாருங்க. சரி, நான் சொல்றேன். பதில் சொல்ல விரும்புறாரு சரவணன், சுருக்கமா பதில் வாங்கிட்டு வந்துறேன். பதில் சொல்லு. இல்ல நான் இன்னும் முடிச்சிடுறேன். அவர் சொன்னதா பதில் சொல்லணும்ல. காங்கிரஸ்காரர் வேற சொல்லிருக்காரு. சரி, காங்கிரஸ்காரர் சொன்னாரு. இல்ல காங்கிரஸ்காரர் நிறைய விஷயங்கள் பேசினாரு. இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்களே. இன்னைக்கு பங்களாதேஷ்ல நம்முடைய இந்துக்கள் இன்னைக்கு பங்களாதேஷ்ல தாக்கப்படுகிறார்கள். அங்க சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறார்கள். கடுமையான அங்க குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தை ராகுல் காந்தி பேசினாரா? ஒரு போராட்டம் பண்ணீங்களா? நீங்க வந்து அமெரிக்காவில போய் பேசுறீங்க, டர்பன் கட்டுறா உடைய உரிமை இல்லைன்னு சொல்லி நீங்க கலவரத்தை தூண்டுறீங்க. அங்க போய் உங்களுடைய பேச்சு வெளிநாட்டுல போய் இந்தியா கேவலப்படுத்துகின்ற பேச்சாக இருக்கிறது. ஹிண்டன்பர்க்க போய் தூண்டி விடுறீங்க. அதானி பிரச்சனையை எடுத்து நீங்க அதானிக்கும் பாராளுமன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? குற்றச்சாட்டு யார் மீது வைக்கப்பட்டது? நீங்க பண்ற அரசியல் சாசனத்துக்கு எதிராக இந்தியா நாட்டுக்கு முழுமையாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எங்களால மணிப்பூருக்கு போக முடிஞ்சது. நாங்க போய் மணிப்பூர் மக்களை சந்திச்சுட்டு வந்தோம், ஏன் பிரதமரால போக முடியல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே சார். இதுவரை இருந்த பிரதமர்கள்ல எந்த பிரதமர் போய் இந்த பிரச்சனை இருந்தப்ப பாத்திருக்காங்க சார்? நான் கேட்கிறேன். அந்தந்த அதிகாரி அமித்ஷா அவர்கள் பலமுறை போயிட்டு வந்திருக்காங்க, பலமுறை மீட்டிங் போட்டிருக்காங்க. அங்கு நிலைமை சரியில்லை, அதை சரி செய்வதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், காஷ்மீரை விட மோசமாக மணிப்பூர் இருக்கிறது. அதை அந்த நிலைமையில் கொண்டு வந்த பெருமை யாரை சேர்ந்தா காங்கிரஸ் வைப்பாரு. நான் சொல்றேன், கரீபி உட்டாவ் இந்திரா காந்தி முதல் கூட்டத்தில் பேசினாங்க. அவங்க ஆட்சி முடிஞ்சு போறப்ப 80 கோடி மக்கள் வறுமையில் இருந்தாங்க. 80 கோடி மக்கள். பதிலா எடுத்துக்கிறேன் நாகராஜ். நீங்க முன்வச்ச குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் வாங்கணும், நேரம் குறைவா இருக்கு, நான் பதில் வாங்கிக்கிறேன். இல்ல இப்போ இந்தி ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டீங்க. இந்தி வந்து மற்ற மாநிலங்களில் போய் படிக்க முடியுமான்னு கேட்டீங்க. ஐயா, தமிழ்நாட்டிலே படிக்க முடியாது. தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யா பள்ளிகளில் தமிழாசிரியர்கள் கிடையாது. இப்படிப்பட்ட மோசமான நிலையை வைத்துக்கொண்டு எப்படித்தான் இப்படி கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம இந்திக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தெரியல. இப்ப பாஜக நடத்துற பள்ளிகள்ல இல்ல, நீங்க தமிழ்நாட்டில் நடத்துற பள்ளிகள்ல எத்தனை பள்ளிகள் தமிழாசிரியர் இருக்கிறார்கள்? எத்தனை பள்ளிக்கூட வகுப்பறைகள் இருக்கிறது? எத்தனை மாணவர்கள்? தனி விவாதம் நாகராஜ், நம்ம பேசலாம். இருமொழி கொள்கை குறித்து ஒரு தனி விவாதத்தில் பேசலாம். பொய் சொல்வது என்பது பாஜகவிற்கு கைவந்த கலை. அவங்க தலைவர்கள் இருந்து ஒன்றிய அமைச்சர்கள் இருந்து தமிழே படிக்க முடியல, தெருக்களிலே என்னை கேலி செய்தார்கள் ஒரு அப்பட்டமான பொய்யை சொன்னார் இந்தியாவுடைய நிதி அமைச்சர். இல்லங்க, அவங்க படிச்ச காலகட்டத்தில் இந்தி படிச்சா 4000 ரூபாய் இது வந்துச்சுன்னு சொல்லி பத்திரிகை செய்தி வந்து அம்பலப்பட்டு போனார்கள். இவர்களுக்கு வந்து இந்தி திணிப்பு என்பது ஒரு ஃபேமஸ் டைவர்ஷன் டாக்டிக். பிரச்சனை வரும்போதெல்லாம் இதை பேசி ஏதாவது இது பண்ணுவாங்க. நீங்க கேட்ட கேள்வி என்ன? முக்கியமான கேள்வி கேட்டீங்க. கும்பல் படுகொலையை பத்தி கேட்டோம். அதுக்கு என்ன பதில்? அது கிடையாது, பதில் கிடையாது. நீங்கள் நடத்துங்க. ஐயா, சிபிஎஸ்சில மும்மொழி கொள்கை வேணாம்னு சொல்லுங்க, திக் போடுங்க. யாரு வேண்டாம்னு சொன்னா அந்த தைரியம் இருக்கிறதா உங்களுக்கு? இல்ல சிபிஎஸ்சி வேண்டாம்னு சொல்லுங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், திமுக மேல நேரடியா சில குற்றச்சாட்டுகளை வச்சாரு. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிற கேள்விகளை சொல்றேன். அரசியலமைப்பு சட்டத்திற்கு இப்போ உற்ற பாதுகாவலன், ஒரே பாதுகாவலன் பாஜகவுடைய இந்த ஆட்சியில ஒரே பாதுகாவலன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுக தான். ஏன்னா நாங்கள் இந்தியாவுடைய கான்ஷியன்ஸ் கீப்பர்ஸ். இந்த கடந்த 2019ல 39 எம்பிக்கள் போய் என்ன செய்வார்கள் கேட்டாங்க. 39 எம்பிக்கள் இந்தியாவுடைய மனசாட்சியாக செயல்பட்டார்கள், இந்தியாவுடைய கான்ஷியன்ஸ் கீப்பர்ஸாக செயல்பட்டார்கள். எந்த சட்டங்களை எல்லாம் நாங்கள் எதிர்த்தோமோ அந்த சட்டத்தை எல்லாம் பின்னங்கால் பிடரையில் அடிபட வாபஸ் வாங்கி கொண்டு சென்றார்கள். ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு கமாவை மாற்ற முடியாதுன்னு சவால் விட்டவங்க என்ன பண்ணாங்க? மாத்திட்டு அப்படியே போனாங்க. உங்களுக்கு நாங்கள் நிதி கொடுக்க முடியாது, நீங்க 7 கோடி 7000 கோடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மாநில நிதியை என்ன பண்ணாங்க? பிடுங்க பார்த்தார்கள். தமிழ்நாட்டுடைய முதல்வர் என்ன பண்ணாரு? அதை தேர்தல் பிரச்சனையாக மாற்றினார். தமிழ்நாடு சென்னை மெட்ரோக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, தேர்தல் பிரச்சனையாக மாற்றினார். என்னாச்சு? மாட்டிக்கிச்சு சார். 63,000 கோடியை நாங்க கொடுக்கிறோம். இதுதான்
என்ன செய்திருக்கிறோம், எப்படி மாநிலங்களுடைய உரிமையை மீட்டிருக்கிறோம், போராடி வாங்கி இருக்கிறோம் என்பதற்கான சிறந்த திரு பாலச்சந்திரனுடைய கருத்து வாங்கிட்டு